friends, welcome to Shri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடி கருணை கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நல்ல கிறிஸ்பியா முறுமுறுன்னு ரொம்ப சுலபமா பிடி கருணை கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கிலோ பிடி கருணை கிழங்க நல்லா மண் போக நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்திங்கன்னா புது கிழங்கா இருந்தால் அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதை நாம் ரொம்ப குழைய வேக விடாமல் ஓரளவுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 விசில் வச்சா போதும். கிழங்கு ஓரளவுக்கு வெந்து வந்ததும் தண்ணியை வடிகட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் 1-2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுங்க. ஒரு பேனில் எண்ணெயை கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாம் பேட்சாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் கிழங்க சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரண்டி போட்டுடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் லேசாக திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து நிறம் மாற ஆரம்பித்ததும் நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா கிழங்கையுமே நாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பிடி கருணை கிழங்கு ஃப்ரை இன்றைக்கி நாம் சூப்பராக செஞ்சு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.